சொல்லுங்க அத்தை. உனக்கு பணம் வேணுமா? இல்ல அத்தை, எதுக்கு? உனக்கு வீட்டு செலவுக்கு, நீ வெளியே போற செலவுக்கு, இல்ல ஷாப்பிங் போறதுக்கு எதுக்கு பணம் வேணும்னாலும் உன் மாமியார் நான் இருக்கேன். நீ என்கிட்ட கேட்டு வாங்கிக்க. நீ எங்களை அதிகாரம் பண்ற வேலை வச்சுக்காத. நீ கேட்டு நான் பணம் தரலன்னா அதுக்கப்புறம் பேசிக்கலாம். மீனா, நீ ரொம்ப தப்பு பண்ற. இல்லங்க, இப்பதான் நான் ரொம்ப சரியா பேசுறேன், சரியா யோசிக்கிறேன். எனக்கு பணம் எதுவும் தேவையில்ல அத்தை. வேணும்னா கேட்டு வாங்கிக்கிறேன். அப்படியே இருந்து பழகிக்கும். எப்பவும் உன்னையே எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கணும்னு நீ நினைக்காத. சரிங்க அத்தை. மீனா, உனக்கு ஏன் ஈகோ பை பிடிச்சு இந்த ஆட்ட ஆட்டுது? தமிழ் நீ கேட்டு எதுவும் செய்ய மாட்டேன்னு சொன்னாலா? பிரச்சனையே அதுதாங்க. நான் ஏன் அவகிட்ட கேட்கணும்? அவ உழைச்சு சம்பாரிச்ச பணமா? இதே ஏன் மாமியார் சம்பாரிச்சது தானே? ச்சே, உங்ககிட்ட நான் மனுஷன் பேசுவானா? எவ்வளவு சொன்னாலும் புரியாது. ஜனமா, என்ன இது? மிஷினே வெடிச்சிரும் போல. பிபி என்ன இப்படி இருக்கு? நான் கஷ்டப்பட்டு பிபியை குறைக்கிறதுக்கு வேலை பார்த்தா நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் எதை யோசிக்கிறேன்னு உனக்கு தெரியாதா? எங்க அத்தையா? சொல்லுங்க. தமிழ், உங்க அத்தைக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யார் பேச்சு கேட்டு இப்படிலாம் ஆடுறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்ன செஞ்சாலும் நான் எடுக்கிற எல்லா முடிவுக்கும் தலையாட்டிட்டு அத்தை ஒரு முடிவு எடுத்தா சரியாதான் இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தவ இப்போ அப்படியே மாத்தி பேசுறா. நீ கவனிச்சல? உனக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தத மீனாவால பொறுத்துக்க முடியல. உன் கூட போட்டி போடுற தமிழ். நீயும் அவளும் ஒண்ணா இல்ல? அவ உனக்கு ஈக்குவலா? நீ சின்ன பொண்ணு, இப்பதான் இந்த வீட்டுக்கே வந்திருக்க. மீனா இந்த வீட்டுல 25 வருஷமா வாழ்றவ. அவளுக்கு இல்லாத உரிமையா? அவளை யார் இங்க மரியாதை இல்லாம நடத்துறா? அவளா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு தானே ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கா. மா, நான் சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? என்ன? அத்தை கேள்வி கேட்டதுல தப்பே இல்ல. என்ன? உன் மாமியாருக்கு நீ சப்போர்ட் பண்றியா? சப்போர்ட் எல்லாம் இல்ல, நான் நியாயத்தை தான் சொல்றேன். இத்தனை வருஷம் அவங்களுக்கு தேவைனா அவங்க உங்ககிட்ட தானே பணம் கேட்டாங்க. நீங்க தானே அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தீங்க. அதுதானே முறையா இருந்துச்சு. அதுக்காக அந்த காலமும் இந்த காலமும் ஒண்ணா? எல்லா காலமும் ஒண்ணுதான். நீங்க உங்க மருமகளை எப்படி வச்சிருந்தீங்களோ அதே மாதிரி அவங்க தான் மருமகளை அப்படியே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க என்ன அவங்களோட மருமகளா தான் பாக்குறாங்க. அதனாலதான் இவ்ளோ எதிர்பார்க்கறாங்க. இதுல நான் வருத்தப்படுறதுக்கோ கோவப்படுறதுக்கோ ஒண்ணுமே இல்ல. அப்போ இனிமே உன் அத்தை எடுக்கிற எல்லா முடிவுக்கும் நீ தலையாட்டுவ. நீ கேள்வி கேட்க மாட்ட, அப்படிதானே? அப்படிதானே? கேட்க மாட்டேனே. அவங்க தப்பா முடிவெடுத்தா அது அவங்களுக்கு கஷ்டம் இல்லாம புரிய வைக்க பாப்பேன். இல்லனா அவங்க தப்ப திருத்த பாப்பேன். அப்போ நீ ஒரு முடிவோட தான் இருக்க, அப்படிதானே? மா, அத்தையோட மனசை ஜெயிக்கணும், அவங்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கணும். அதெல்லாம் இருந்தாலே இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். இப்ப கூட உன் அத்தையை விட்டு கொடுக்காம என்கிட்ட பேசுற. ஆனா உன்னோட அருமை உன் அத்தைக்கு ஒரு துளி கூட தெரியல. அதனாலதான் எனக்கு கோவமா வருது. விடுங்க ஜனாமா, எல்லாருக்கும் எல்லாமே உடனே புரிஞ்சிருமா என்ன? ஒருத்தவங்களுக்கு ஒரு நிமிஷத்திலே புரிஞ்சிரும், ஒருத்தவங்களுக்கு ஒரு வாரம் ஆகும், சிலருக்கு ஒரு மாசம் ஆகும். எங்க அத்தை என்ன புரிஞ்சுக்கிறதுல லேட் ஆகுறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. என்ன அவங்க வேலை செய்ய சொல்றதும், என்கிட்ட உரிமையா சண்டை போடுறதும், என்ன திட்டுறதும் எல்லாமே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. என்ன மீனா,
உன் பிள்ளைகிட்ட சொன்னியா இல்லையா? எல்லாம் சொல்லிட்டேனே. சொல்லிட்டேன்னு சொல்ற, அவன் கிணத்துல விழுந்தா கல்லு மாதிரி சைலண்டா இருக்கிறான். அத்தை கிட்ட எந்த விஷயமும் சொன்ன மாதிரி தெரியலையே. அண்ணே, இப்பதானே சொல்லியிருக்கேன். வந்த உடனே பேசுனா நாம சொல்லி கொடுத்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்களா? விடுங்க, அவன் பேசுவான். மீனா, எப்படியாவது தமிழ்கிட்ட இருந்து மொத்த பொறுப்பையும் பறிச்சிடணும். அவகிட்ட பதவி இருக்கிற வரைக்கும், பொறுப்பு இருக்கிற வரைக்கும் நமக்கு தான் பிரச்சனை. தமிழ், தமிழ், என்ன சார்? ஏன் இப்படி பண்ற? நான் என்ன பண்ண? நீ பண்றது தப்புன்னு உனக்கு புரியவே இல்லையா? சிபி சார், நீங்க எதை பத்தி சொல்றீங்க? உனக்கு பண தேவை இருக்கா? அதை முதல்ல சொல்லு. அப்படிலாம் எதுவும் இல்லையே. ஏன் இப்படி திடீர்னு கேக்குறீங்க? இத பாரு தமிழ், உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேளு. என்னோட கார்டு நான் உனக்கு தரேன். அதுல என்னோட ஷேர் பணம் வரும். அது முழுக்க முழுக்க என்னோட பணம். அதை நீ செலவு பண்றத இங்க யாராலையும் கேட்க முடியாது. நீ எவ்வளவு செலவு பண்ணாலும் நானே ஏன்னு கேட்க மாட்டேன். புரியுதா? தமிழ் சிஸ்டர், அத்தான் கார்டுல பெருசா பல்கா அமௌண்ட் இருக்கு. புருஷன் காசை பொன்னாடி செலவு பண்றத யாருமே கேட்க முடியாது. என்ன மாமா? ஆமா. என்ன மீனா, தமிழ் கிட்ட சண்டை போடுவான், அவ பொறுப்பை பறிப்பான்னு பார்த்தா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. மீனா, உன் புள்ள எல்லாரையும் கூட்டி வச்சு இப்படி உன்னை அவமானப்படுத்துவான்னு நான் சத்தியமா நினைக்கல. சிபி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு பூந்த வீட்டுக்குள்ள வர்றான்னா அவளோட நம்பிக்கை அவளோட புருஷன் தான். அவளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன அவமானம் வந்தாலும் முன்ன நின்று தடுக்க வேண்டியது அவ புருஷனோட கடமை. அதை செய்ய தவறுனவன் ஒரு புருஷனாவே இருக்க முடியாது. அவ புருஷனா வாழ்றக்கே தகுதி இல்லாதவன். உன் இடத்துல நான் இருந்தா என்ன செய்வேனோ அதை நீ செஞ்சிருக்கப்பா. என் பிள்ளைன்னு என்ன பெருமைப்படுத்திட்டப்பா. மாமா, சிபியத்தா ஒரே பால்ல 6 அடிச்சிட்டாரு. சிபியத்தா ராக்குடு, மொத்த ஃபேமிலி ஷாக்குடு.